நமசிவாய. மார்கழி மாத பணமந்திரம் மற்றும் மார்கழி மாதத்திலே நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து விடலாம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்திலே நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ அல்லது வந்து வெல்த் பெனிஃபிட்ஸ், மணி ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் இருக்கிற ஹோல் இந்த 12 மந்த்ஸ்லேயே வந்து இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மந்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே பிரம்ம முகூர்த்தம் இந்த ஜென்ரலாகவே இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்ட் பிரம்ம முகூர்த்தம் எந்த டைம் அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லா விஷயமே கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் போட்டு என்னோட பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வந்துடும், உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு. அதை ஏதாவது நீங்கள் பார்த்து செய்து வருவதாக இருந்தால் செய்து வரலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சித்திரை மாதம் ஆகட்டும், மார்கழி மாதம் ஆகட்டும், இந்த 2 மாதமுமே வந்து சூரியனை வழிபட்டால் நமக்கு வந்து மீதே இருக்கக்கூடிய மாதங்கள்லாம் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஈவன் வந்து பார்த்தோம்னா இப்பொழுது முடிந்து போன அந்த கார்த்திகை மாதமும் சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மாதமான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மாதமுமே எஃபெக்டிவ் தான், பட் இந்த ஒரு சில மாதங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெகுலராகவே ஆல்மோஸ்ட் டெய்லி இப்போது ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு போல் மாதிரி போட்டுட்ருக்கேன். அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அது மட்டும் அல்லாமல் இந்த வாட்ஸ்அப் சேனலில் இனிமேல் நம்ம முதல்லலாம் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லை, இந்த நிஷித்த முகூர்த்த நேரம், அதே மாதிரி நிஷித்த முகூர்த்தத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம், அதுக்கப்புறம் வந்து தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம், அந்த செல்ஃப், அந்த ஹீலிங் மந்த்ராஸ், பாடி மந்த்ராஸ், இதெல்லாம் வெகு சீக்கிரத்தில் அதெல்லாமே ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. ஏன்னா வீடியோ மாதிரி உட்காந்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அதனால இதுன்னா வந்து நம்ம வந்து எழுதி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாமா, அல்லது வந்து பிளாகில் போட்டு வாட்ஸ்அப் சேனலில் இருந்து பார்த்துக்க சொல்லலாமா, இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு எண்ணம் இருக்கிறது. வாட்ஸ்அப் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணோம்னா அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலோட டீடைல்ஸ் இருக்கும். மேலும் வந்து இந்த அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம வந்து விசேஷ ட்ரஸ்ட் மூலமாக தினசரியே செய்து வருகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தினசரி செய்து வருவதற்குண்டான ஒரு முயற்சிகளில் இருக்கிறோம். இப்போ வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரியான விஷயமா போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ அது அன்னதானம் அப்படிங்கிறது வெளிநாட்டில் வாழ் அன்பர்களும் சரி, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களும் சரி, அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்பாமல் அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சங்கல்பம் செய்து அது மாதிரியாக வந்து அன்னதானம் போடுறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேற்கொண்டு அந்த ட்ரீ பிளான்டேஷன்ஸு, அதுக்கு கோபோஜனம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. தேவைப்படுபவர்கள் அது மாதிரியான விஷயமாக செய்து வரலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற நேரத்தை தவிர இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுல, திருவம்பாவைங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும், திருப்பாவைங்கிறது ஆண்டாளோட ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருமாளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதை 2மே படித்து வருவது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளிலே ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, இது 2மே படிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தாலோ அல்லது வேற எந்த டைம்ல நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த நமசிவாய நாமம் சொல்லுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கிட்டத்தட்ட திருவம்பாவை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு பலனை வந்து இந்த பஞ்சாட்சர மந்திரம் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதே போல் ஓம் நமோ நாராயணாய அல்லது திருப்பாவையிலே முக்கியமான ஒரு 3 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் வந்து நமக்கு செல்வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா இந்த 2, 3, 5 2வது பாடல், 3வது பாடல், 5வது பாடல், இந்த 3ம் உங்களால் வந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை தினசரி படித்து வாருங்கள். இந்த 30 நாளுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த 5வது பாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வந்து பிளாக்கேஜஸ் இருந்தால் அது ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த கர்ம வினைகளும் போகும். இந்த 2, 3, 5 சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து கர்ம வினைகளும் போகும். அந்த வெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் வரும். வேற என்னென்ன வாழ்க்கையில் ஏதாவது அனைத்து விதமான செல்வங்களும், வெல்த் பெனிஃபிட்ஸ்னால் மணி ரிலேட்டட் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான செல்வங்களும் வரும். அதே மாதிரி கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கும். 30 படிக்க முடியலைன்னா மட்டும் இது 3த்தையும் படிங்க. 30 படிக்க முடிஞ்சதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவவிஷ்ணு ஆலயங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ இந்த மார்கழி மாதத்தில் சிவ ஆலயத்திற்கும் சரி, விஷ்ணு ஆலயத்திற்கும் சரி, எதெல்லாம் முடியுமோ அது மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவனுக்கு இந்த மாதத்திலே அபிஷேகம் செய்வதும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா அது மாதிரியான விஷயமா செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பல கோயில்களிலேயே வந்து
எண்ணெய் இல்லாமல் வந்து அனைத்து விதமான சன்னதிகளும் விளக்கேற்ற முடியாமல் இருக்கிறார்கள். அதுக்கு நம்ம வந்து எல்லா கோயில்களுக்கும், பெரும்பாலான கோயில்களுக்கு வந்து நம்ம வந்து மாதிரியான ஒரு எண்ணெய்கள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் மாதம் மாதம். நிறைய அன்பர்கள் மாதம் மாதம் அவங்க எண்ணெயும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 1 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சுன்னா அமேசான்லேயே புக் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்து அது மாதிரி கொடுத்தாலும் சரி, நீங்களே போய் ஏதாவது கோயில்கள் தேர்ந்தெடுத்து பழைய கோயில்களிலே கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதம் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். பர்டிகுலராக நெய் வாங்கி கொடுக்கறதுங்கிறது இந்த மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசுல இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதமானது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால முடிஞ்சால் அதை கண்டிப்பான முறையில் செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே அரச மரத்தை உங்களால் ஏதேனும் கோயிலிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்திலோ அரச மரத்தை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய பல்வேறு சந்ததியினருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். தீராத கஷ்டங்கள், ஏன் கஷ்டம் வந்திருக்குன்னே தெரியல, திடீர்னு நிறைய விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியாக வேண்டாத விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களாம் அரச மரத்தை மார்கழி மாதத்திலே பிரதிஷ்டை செய்யறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஒரு மாதத்திலே நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு மாதம்னு இல்லை, எந்த ஒரு தமிழ் மாதத்திலுமே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 ஹவர்ஸ், அந்த 12 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட், அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாலேயும் சரி, ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் அதுக்கு அடுத்ததாகவும் சரி, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அல்லது லைஃப் ரிலேட்டட் மிக மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இந்த நேரம் வந்து தானங்கள் செய்வதற்கு, பூஜைகள் செய்வதற்கு, இந்த மாதிரியான மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்றதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பது, புதிதாக ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் 6 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 6 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதத்திலே நீங்கள் வந்து சூரியனை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் கிரிணி அன்சுமான் ஆதித்யாய நமக. ஓம் கிரிணி அன்சுமான் ஆதித்யாய நமக. இந்த ஒரு மந்திரத்தினை உங்களுக்கு திரையில் வரும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க திரையில் வரலன்னா. ஸோ அந்த ஒரு மந்திரம் வந்து நீங்கள் சொல்லி வருவதுங்கிறது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். காலையில் 6 to 7 அதுக்குள்ளே நீங்கள் வந்து சூரியன் உதயத்திலிருந்து 1 ஹவருக்குள்ளே பார்த்து சொல்லணும். கையில் வந்து பார்த்தோம்னா நீரில் வந்து சிறிதளவு மஞ்சளை போட்டு, மஞ்சள் நீர், அந்த காப்பர் பஞ்சபத்திர ருத்தர் நீர் இருக்கு இல்லையா, அதில் வந்து மஞ்சள் வச்சுட்டு ஒரு 3 தடவை நீங்கள் இந்த மாதிரியான விஷயமாக சொல்லி அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி, நோய்கள் இருந்தாலும் தீர்வதற்கு, உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருவதற்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். 3 முறை அர்க்கியம் விட்டால் போதுமானது. மற்ற டைம்ல நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பது, சன் கேசிங் அப்படிங்கிறது, சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் நிற்பது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி சிவலிங்கம் மாதிரி நான் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த சிவலிங்கம் மாதிரி பண்ண வேண்டாம், மஞ்சள் பிள்ளையார் மாதிரி நம்ம வந்து கூம்பா பண்ணி வைப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில, திங்கட்கிழமையில வச்சிங்கன்னா அது வியாழக்கிழமையில மாற்றிட்டு வருது, அகைன் வியாழக்கிழமை வச்சிங்கன்னா திங்கக்கிழமை மாற்றுறது. அது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரொம்ப பெருசாக வைக்கணும்னு இல்லை, சின்ன சின்னதாக அது மாதிரியான ஒரு மஞ்சளை நீங்கள் வந்து பிடித்து வைப்பது. வாசலின் உங்கள் வாச கதவு திறப்பீங்க இல்லையா, இது கிடையாது, உங்களுக்கு காம்பவுண்ட் கேட் கிடையாது, உங்களுடைய தலைவாசல், அது கதவு திறந்தோன்னா அந்த வெளியில் காலில் நம்ம கீழே எடுத்து வைக்கிறோமே, அந்த 2 இடத்துல விளக்கு வைப்போமே, அந்த ஒரு 2 இடத்திலே அந்த மாதிரியான ஒரு மஞ்சளை நீங்கள் பிடித்து வைப்பது அப்படிங்கிறது செல்வ வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வாசல்ல 2 விளக்குகள், குறிப்பாக 2 விளக்கு ஏற்ற முடியலன்னா ஒரே ஒரு விளக்காவது சுத்தமான நெய் விளக்காக மஞ்சள் திரி போட்டு ஏற்றி வைத்தாலும் இந்த ஒரு மாதம் முழுவதுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏற்ற வேண்டிய நேரமானது மாலை 5:45 மணிக்கு ஏற்றுவது, அதாவது அந்த சந்தி வேலைன்னு சொல்லக்கூடிய வேலையிலே ஏற்றுவது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு. அது மாதிரியான விஷயம் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். அப்படி முடியாதவங்க சாயந்தர நேரத்தில் நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் காலையில் அந்த சேம் டைம், அதாவது சூரிய உதயத்திற்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னால் அது மாதிரியான விஷயமாக ஏற்றி வைப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கண்டிப்பான இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு இருக்கு இல்லையா, அந்த சோம்பை வந்து நீங்கள் வந்து பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறிதளவு சோம்பை பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வீட்டு வாசலில் நீங்கள் கதவை திறந்தவுடன் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்ற மாதிரியான, அதாவது காலையில் இருந்து கதவை திறந்த உடனே சொல்ல வேண்டியது அல்லது கூட்டி முடிச்ச உடனே சொல்ல வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் நம்ம வந்து தமிழ் மந்திரம் சொல்லி வந்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது சோம்பு ஒரு துளி கையில் எடுத்து இருக்குங்க, இந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வைத்துட்டு வாசலுக்கு நீங்கள் வந்து கதவை திறந்த உடனே நின்றுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வித நல்ல விஷயங்களும் வர வேண்டும்னு அதை ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 1 நிமிஷம் ப்ரே பண்ணுங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. செல்வ வளமும் தங்கமும் எல்லா விதத்திலையுமே அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக. ஓம் ஸ்வர்ண வர்ணாய நமக.
இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து அது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ இல்லை என்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ல முடியும் அப்படின்னாலும் அப்படி கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் அது மாதிரியான விஷயம் வாதத்தை திறந்து வச்சுட்டு சொல்லலாம். ஒரு கையில் இந்த மாதிரியான விஷயங்களை, இன்னொரு கையில் நீங்கள் வந்து ஞான முத்திரை வைத்துக் கொள்ளலாம். அது மாதிரியான விஷயமாக வைத்துக்கொண்டு ஊதி விட்டுற வேண்டியது. அது மாதிரியான விஷயமாக ஊதி விட்டு விடுங்கள். இந்த ஒரு மாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தாலே போதுமானது. அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் மார்கழி மாதத்திலே இனிமேல் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் தங்கம் வாங்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ரிச்சுவல் இருக்கு. அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்வதற்கு தனிப்பதிவாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா சொல்லுங்க. நாளைக்கு அந்த பதிவை பார்க்கலாம். நமசிவாயம்.